மாவட்டத்தைச் சேர்ந்த 13 வயது சிறுமிக்கு உலகில் மிகவும் அரிதாக காணப்படும் பிறவி இரத்தநாள குறைபாடு கண்டறியப்பட்டு நவீன மற்றும் நுணுக்கமான அறுவை சிகிச்சை மூலம் மருத்துவர்கள் அவரது உயிரை காப்பாற்றியுள்ளனர். சுவாசிப்பதில் சிரமம், உடல் வளர்ச்சி குறைபாடு உள்ளிட்ட பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த சிறுமி சிகிச்சைக்காக மதுரை அப்பலோ மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு மேற்கொள்ளப்பட்ட விரிவான பரிசோதனைகள் மற்றும் சிடி ஸ்கேன் மூலம் அவருக்கு அஃபர்னத்தி மால்ஃபார்மேஷன் எனப்படும் மிக அபூர்வமான பிறவி இரத்தநாள பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த பாதிப்பில் கல்லீரலுக்கு சென்று சுத்திகரிக்கப்பட வேண்டிய இரத்தம் அசாதாரண இணைப்பு காரணமாக கல்லீரலை தவிர்த்து நேரடியாக இதயத்திற்கு செல்கிறது. இதனால் கல்லீரலுக்கு போதிய இரத்த ஓட்டம் இல்லாமல் சுத்திகரிக்கப்படாத இரத்தம் இதயத்திற்கு செல்வதால் சுவாச சிரமம், இதயம் மற்றும் கல்லீரல் பாதிப்பு போன்ற கடுமையான விளைவுகள் ஏற்படுகின்றன. உலகளவில் இதுவரை சுமார் 300 பேருக்கு மட்டுமே இந்த அபூர்வ பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் சில மருத்துவமனைகளில் மட்டும் இத்தகைய நோய்க்கான சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தென் தமிழகத்தில் முதல் முறையாக இந்த அரிய நோயால் பாதிக்கப்பட்ட தேனியைச் சேர்ந்த சிறுமிக்கு மிக நுணுக்கமான அறுவை சிகிச்சை மூலம் தவறான இரத்தநாள இணைப்பை தடுத்து கல்லீரலுக்கு சரியான முறையில் இரத்தம் செல்லும் வகையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்க சாதனையாகும். இந்த சிகிச்சையை வழிநடத்திய ஸ்ரீனிவாசன், இரைப்பை மற்றும் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் தலைமையிலான மருத்துவக் குழு தங்களின் உயர்ந்த அனுபவம், தொழில்நுட்ப திறன் மற்றும் உலகத்தர மருத்துவ அறிவை பயன்படுத்தி இந்த சவாலான அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்டனர். அறுவை சிகிச்சை முடிந்து 3 நாட்களிலேயே சிறுமி முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார். தற்போது அவர் நலமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தமிழக மருத்துவர்களின் திறமையும் உலகத்தரத்தில் சிக்கலான நோய்களுக்கே தீர்வளிக்கும் இந்திய மருத்துவ சேவையின் வலிமையையும் மீண்டும் ஒருமுறை உலகுக்கு எடுத்துக்காட்டுகிறது. குழந்தைக்கு பிறவியிலேயே கல்லீரலுக்கும் இதயத்துக்கும் ஒரு அப்நார்மல் கனெக்ஷன் இருக்குது. அதனால குழந்தையின் வளர்ப்பு, அவங்களுடைய growth டெவலப்மெண்ட் எல்லாமே அஃபெக்ட் ஆகிருக்குது. இதை சார் பார்த்து எங்களை கான்டாக்ட் பண்ணி நாங்கள் அதை டயக்னோஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் மூலமாக அந்த அப்நார்மல் கனெக்ஷனை பிளாக் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பண்ண ஸ்கேனு, பின்னாடி பண்ண ஸ்கேனு, பிளட் டெஸ்ட்டு, இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த பாப்பா 1 மந்த் ஆகுது, ரிக்கவர் ஆகி நல்லா நார்மலாக இருக்குது. இப்போ இது நம்ம மண்டே உங்கள் காயத்ரி மெடிக்கல் சென்டருக்கு இங்கே விசிட் வர்றோம். அதிலிருந்து பார்த்து பிக்கப் பண்ணி இந்த ரேர் கேஸை நம்ம டயக்னோஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அப்போலோ மதுரையில் ட்ரீட் பண்ணியிருக்கிறோம். இது மாதிரி இன்னும் நிறைய ரேர் கேசஸோ, குடல் சம்மந்தப்பட்டது, ஈரல் சம்மந்தப்பட்டது, சிரோசிஸ், கேன்சர்ஸ், இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டும் நம்ம தேனி மற்ற ஊர்களில் இருக்கிற சின்ன ஊர்களில் கூட நம்ம டயக்னோஸ் பண்ணி மதுரையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு டீமாக ஹாஸ்பிட்டல் சப்போர்ட்டு, டாக்டர்ஸ் டீமு எல்லாமே டீமாக இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது இந்த மாதிரி கேஸ் வேர்ல்ட்லேயே ஒரு 300 கேஸ் தான் ரிப்போர்ட் ஆகிருக்குது. சவுத் தமிழ்நாடுலன்னு பார்த்தா இது கிட்டத்தட்ட முதல் கேஸ்ன்னு சொல்லலாம். நம்ம இந்தியாவிலையுமே இது ரொம்ப ரேரான கேசஸ் தான். இதோட ஜென்ரல் வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ கான்டாக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு தேவையான ஸ்கேன்ஸு, அதில் என்ன பிக்கப் பண்ணுறோங்கிறத பொறுத்து நம்மளுடைய எக்ஸ்பர்டிஸை வச்சு தான் அது ட்ரீட் பண்ணுறது. ஸோ சரியான மருத்துவர் அணுகணும், அதுக்கு உண்டான எக்ஸ்பர்ட் கேர் கிடைக்கணும். சிம்டம்ஸ்னு பார்த்தா லிவருக்கு உண்டான பிளட் பைபாஸ் பண்ணி டைரெக்டாக ஹார்ட்டுக்கு போடுறதுனால ஹார்ட் பிரச்சனைகள் வரலாம். லிவருக்கு சரியாக பிளட் போகாதனால லிவர் ப்ராப்ளம்ஸ் வரலாம். அந்த லிவருடைய சுத்திகரிப்பு வேலை நடக்காததுனால அந்த பிளட் அன்ஃபில்டர்டாக உடம்புக்குள்ளே போகிறதுனால குழந்தையோட வளர்ச்சி, பிரெயின் டெவலப்மெண்ட்டு, ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டு எல்லாமே அஃபெக்ட் ஆகும். இதை நம்ம கரெக்டாக பார்த்து அந்த பிளட் அப்நார்மல் கனெக்ஷனை பிளாக் பண்ணி நார்மலாக லிவருக்குள்ளே பிளட் போக வச்சதுனால இனிமேல்ட்டு அந்த குழந்தையோட டெவலப்மெண்ட் நார்மலாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஆப்ரேஷன் சமயத்தில் ஸ்கேனில் ப்ரெஷர் செக் பண்ணி அது பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். எக்ஸஸ் பிளட் லிவருக்குள்ளே போகாமல் இருக்கணுங்கிறதுனால நம்ம அதை ஆப்ரேஷன் சமயத்தை பிளாக் பண்ணும் போதே பிஃபோர் ஆஃப்டர் ப்ரெஷர்லாம் பார்த்து ஸ்கேன் பார்த்து கரெக்டாக இருக்கும்னு தெரிஞ்சுட்டு தான் அதை நம்ம பிளாக் பண்ணோம். லிவர் வளர்ந்தோம், லிவர் நார்மலாக வளர்ந்தோம். ரொம்ப ரேர் கேசஸ் அப்படிங்கிறதுனால 1 or 2 கேஸ் ரிப்போர்ட்டாக தான் ரிப்போர்ட் ஆகிருக்குது. அதனால் நம்ம சக்ஸஸ் இதுங்கிறத நம்ம சொல்கிறதே கஷ்டம். ஆமாம், டேட் ஆகிடும். இப்போ எங்கள் கெரியர்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 20 இயர்ஸ், சாருக்கு ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே 1-2 கேஸ் தான் அவ்வளவு ரேர். ஸோ அதாவது பேஷண்ட் தேனி பேஷண்ட்டு இங்கே நம்ம காயத்ரி மெடிக்கல் சென்டரில் தான் இந்த பேஷண்ட்டை முதல்ல டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறதுனால நம்மளை கான்டாக்ட் பண்ணாங்க. இப்போ நான் வாரம் திங்கட்கிழமை காயத்ரி மெடிக்கல் சென்டருக்கு வர்றேன் விசிட்டுக்கு. ஸோ அப்போ இந்த பேஷண்ட்டை எங்கள்கிட்ட காமிச்சதுனால தான் நம்ம கரெக்டாக டயக்னோஸ் பண்ண முடிஞ்சுது. இந்த பேஷண்ட்டை இப்போ நம்ம வரல, இல்லை இதை பற்றி தெரியாத யாருக்காவது போயிருந்தேன்னா அது இன்னும் டிலே ஆயிருக்கும் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட். நம்ம மண்டே வர்றதுனால சாருக்கும் தெரிஞ்சு உடனே நம்மளை கான்டாக்ட் பண்ணி
இந்த ஸ்கேனை பார்த்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டதுனால சீக்கிரமா பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஆக்சுவலாக இங்க இருக்கிற டாக்டர்ஸ், அவங்க பிஜிஸ், அவங்களுக்கு எல்லாமே நம்ம சொல்லியிருக்கிறோம். அவங்களும் வரப்போறாங்க. அவங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அதே மாதிரி ஒரு சர்ஜன்ஸ் மீட் இருக்கு. அதுல வந்து இந்த கேஸ் பிரசன்டேஷனை பிரசன்ட் பண்ணுவோம். ஸோ எங்க அமங் த டாக்டர்ஸ் கம்யூனிட்டி வந்து இது வந்து இந்த நியூஸ் வந்து இதுதான்.